பிரதமர் மோடியின் பேச்சு திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என்றும் தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லை என்ற திமுகவின் பொய் பிரச்சாரம் உடைக்கப்பட்டு உண்மை வெளிப்பட்டிருப்பதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நமது செய்தியாளர் ஆல்வனுடன் அவர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று 4900 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில நம்மோடு பேசுவதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். பிரதமர் மோடியினுடைய இந்த திட்டங்களை தொடங்கி வச்சு அவருடைய பேச்சு உரையை எப்படி பாக்குறீங்க? உற்சாகமா இருக்கு. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு நாங்கெல்லாம் அப்படியே சந்தோஷமா இருக்கோம். அவங்களுக்கு இன்னைக்கு உண்மை வெளிப்பட்டு இருக்கிறது. வீடு வீடா போய் பாஜக ஒரு நிதியும் கொடுக்கலன்னு சொல்லுங்கன்னு முதலமைச்சர் சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு? 4800 கோடி இந்த நம்ம ஊருக்கு, நம்ம தூத்துக்குடிக்கு. இது வரைக்கும் நம்ம நினைச்சோமா இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் தென் பகுதிக்கு வரும்னு? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அவங்க வசனம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்படி இல்லை, தெற்கு தேயாது, தெற்கு மேலெழுந்து வரும் என்பதற்கு பாரத பிரதமர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விதையை விதைத்து இருக்கிறார். கனெக்டிவிட்டி, இந்த தூத்துக்குடி பல அயல் நாடுகளோடு இணைக்கப்பட போகிறது, கப்பலால் இணைக்கப்பட போகிறது, விமானத்தால் இணைக்கப்பட போகிறது. ஆக இப்படிப்பட்ட இணைப்பு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊருக்கு கிடைத்திருக்கிறது என்பது இந்த மக்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. குறிப்பா நிதி, தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதியை பிரதமர் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னார். அது எதனுடைய நோக்கம்? சொல்றது கொடுக்கறத அழுத்தி சொல்றாரு, அவ்வளவுதான். கொடுக்காதது சொல்லல. இவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்களே, அதனால நான் அழுத்தி சொல்றாரு. ஏன்னா நிதி கொடுக்கலன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். இல்ல, தமிழகத்திற்கு நாங்க நிதி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை தெளிவாக வச்சிருக்கிறார். அதுவும் அவர் பிரச்சாரமா சொல்லல, தமிழக மக்கள் மீது உள்ள அன்பால சொல்கிறார். உங்களை மாதிரி 45 நாளைக்குள்ள எல்லாம் முடிப்பேன்னு நான் சொல்லல, 11 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றார். இல்லை, பிரதமருடைய இந்த வருகை தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. இதுல தாக்கத்தை ஏற்படுத்தும்னா திமுக இண்டி கூட்டணிக்கு தான் இனிமே பொய் சொல்ல முடியாது, பிஜேபி நிதி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யலன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டா இன்னைக்கு உங்க எல்லா தலைவர்களை விட தமிழை அதிகமாக தூக்கி பிடிப்பது நம் பாரத பிரதமர். அவரை பார்த்தாலே ஒரு தமிழ்நாட்டு மோடி மாதிரி தெரிஞ்சாரு. எவ்வளவு அழகா தமிழ் மோடி, நம் மோடி, தமிழ் மோடி. நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன். ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.